அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பல்லாவரம் எம்எல்ஏவின் மகனான திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவங்களோட மனைவி மர்லினா, இவங்க 2 பேரும் ஒரு பணிப்பெண்ணை கூட்டு வந்து அவங்க சிதாரப்படுத்திட்டாங்க, அடிச்சிட்டாங்க, நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க, அவங்கள சாதி வச்சு திட்டினாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட புகார் கிளம்பி அதன் அடிப்படையில் அவங்க அரசு பண்ணப்பட்டிருக்கிறாங்க மக்களே. ஆனால் இது அத்தனையுமே ஒரு பொய் புகார் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்க தாண்டி நம்ம ஆதாரத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலே. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3 ஆதாரங்கள் அப்படிங்கிறது 2 வீடியோ ஆதாரம், ஒரு ஃபோட்டோ ஆதாரம். இந்த ஆதாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங்காக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. இந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ பொய் ஏன் இந்த பொண்ணையாக சொல்கிறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் ஆணித்தரமாக புலன்படும். இப்போ பணத்துக்காக என்ன வேணால் இவங்கெல்லாம் பேசிடுவாங்களாப்பா அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம ஏற்படும் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பல்லாவரம் எம்எல்ஏவின் மகனான திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் மர்லினா, ஸோ இவங்க ஒரு பணிப்பெண்ணை கூட்டு அவங்க வேலைக்கு வீட்டுக்கு வச்சுருக்காங்க. இப்போ இந்த பணிப்பெண் வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை சித்திரவதைப்படுத்தினாங்க, 7 மாதம் சித்திரவதைப்படுத்தினாங்க, 7 மாதமாக அடிச்சிட்டு இருந்தாங்க, என்னை வெளியவே விடவே இல்லை. 1. 2வது, என்னை படிக்க வைக்க அவங்க எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. நான் படிப்புக்காகத்தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன், ஏன்னா வீட்டில் பண கஷ்டம், படிக்கணும்னு வேலைக்கு சேர்ந்தேன். நான் என்னை படிக்க வைக்க எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை அவங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு புகார். 3வது பார்த்தீங்கன்னா, என்னை என்னுடைய ஜாதியை வச்சு ஒதுக்கி வச்சுருந்தாங்க, ரேஷன் சாப்பாடு எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க, தனியாக சமைச்சிக்க சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் மேலே என்னை பறச்சி அப்படிங்கிற வார்த்தை சொல்லி திட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்துருக்கு இந்த பொண்ணு மக்களே. இப்போ இந்த 3ஐயும் உடைக்கும் விதமாக நம்மக்கிட்ட ஒரு சில ஆதாரங்கள் இருக்கின்றன. ஸோ ஃபஸ்ட் ஆதாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சம்பவத்தை விவரிச்சிடலாம் மக்களே. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம், அதாவது இந்த மாதிரியான ஒரு புகாரை கொடுக்கக்கூடிய ஒரு புகாருக்கு உட்படுத்தப்பட்ட முதலாளிகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடூரமான முதலாளிகளாக இருக்க முடியும், கொடூரமான ஆளாக இருக்கணும். ஆனால் அவன் கொடூரமான ஆள் கிடையாதுன்றதை அந்த பொண்ணு எழுதின லெட்டர்ஸ் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர்ஸு அந்த பொண்ணை பர்த்டேக்கு வெளியே கூட்டு போன விதம், அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்த விதம், தங்க செயின் வாங்கி கொடுத்த விதம், ஸ்லிப்பர்ஸ் வாங்கி கொடுத்த விதம், அது இல்லாமல் அந்த பொண்ணு இதெல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணு கிஃப்ட்டை பற்றி இவங்களெல்லாம் ப்ரைஸ் பண்ணி எழுதுன லெட்டர் 1. எல்லாத்துக்கும் மேலே அவன் லவ்வரை பார்க்கணும்னு சொன்னதுக்காக அவன் லவ்வர்கிட்ட வேற கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பீச்சில் பேச வச்ச விதம் எல்லாமே நம்ம விவரித்து ஒரு வீடியோவை போட்டிருப்போம் மக்களே. இப்போ அடுத்த விஷயம், இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம ஃபஸ்ட்டே பேசியிருப்போம், ஜனவரி 1 இந்த பொண்ணு தப்பு ஒன்று பண்ணிட்டாங்க. என்னென்னால் பால் காய்ச்சிருக்காங்க ஒரு அன்றைக்கி ஜனவரி 1 நியூ இயர் ஸ்டார்டிங்கு. திருமதி மர்லினா ரொம்ப காட் ஃபியரிங்காக இருக்கிறாங்கன்றது தெரிய வந்திருக்கு. ஸோ பால் காய்ச்சுறாங்க, பால் காய்ச்சறதை பார்த்துக்கமான்னு சொல்லியிருந்துருக்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. பட் இந்த பொண்ணு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. அந்த கேர்லெஸ்ஸாக விட்டதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அவன் லவ் கூட பேசிகிட்டு இருந்தாங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற விவரம் தெரியல மக்களே. ஆனால் அந்த பால் என்ன இருக்குனால் ஃபுல்லாக அந்த பால் பொங்கி அவங்க வீடு இட் இஸ் அன் மாடுலர் கிச்சன் வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு கீழே அந்த கேஸ் அடுப்பில் அந்த ஃபுல்லாக அது பொங்கி அது கேஸ் அடுப்பு கீழே எரிய ஆரம்பித்து எரிஞ்சு மேலே அந்த சிம்னி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த 4 வயது குழந்தை ஓடி பார்த்தா எரிஞ்சிட்டு இருந்திருக்கு, அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு மக்களே, சிம்னி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அந்த பொண்ணு கத்திட்டு ஃபயர் ஃபயர் மம்மி கம் ஃபயர் ஃபயர்னு கத்திருக்கு. கத்துனதை பார்த்து எல்லாம் ஓடி பார்த்தா சிம்னி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு தப்புன்னு. உடனே சிம்னிலாம் அணைச்சி கேஸ் அடுப்பு அணைச்சி இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரேகா அப்படிங்கிற பணிப்பெண்ணு அந்த பாலுடைய குண்டானை தூக்கி அந்த கைப்பிடியை வச்சு பால் குண்டானை எடுத்து டக்குன்னு சிங்கில் தூக்கி போட்டிருக்கான். அது சிங்கில் தூக்கி போட்டப்போ அது சிங்கில் அந்த பாத்திரம் போய் வேகமாக விழுந்திருக்கு. சூடான பால் ஒரு சொட்டு கையில் பட்டிருக்கு. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் மக்களே, அந்த கையில் ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த கொப்பளம் மாதிரியான புண்ணு எப்போ வரும்? ஒருத்தங்க ஏதாவது கத்தி எடுத்து குத்துனா வருமா, சிசர் வச்சு வெட்டினா வருமா, இல்லை இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி நிர்வாணம் பற்றி அடித்தா வருமா? ஒரு கொப்பளை புண் அப்படிங்கிறது சூடான ஒரு எண்ணெயோ இல்லை பாலோ கையில் பட்டால் மட்டும்தான் கொப்பளை புண்கள் வரும். அந்த கொப்பளை புண் தான் கையில் இருந்த அந்த புண்ணு மக்களே. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த விஷயத்த சிம்னியோடைய ஃபோட்டோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கொப்பளை புண் அந்த கையும் போட்டிருப்போம். எல்லாத்துக்கும் மேலே இது நடந்தவுடனே திருமதி மர்லினா அவர்கள் பயங்கரமாக கத்தியிருக்காங்க. இப்படி பண்ணிட்டியே, நியூ இயர் இப்படி பண்ணிட்டியே, நல்ல ஒரு டேவாச்சே, இந்த வருஷமே இப்படி தான் போகப்போதா, வாழ்க்கையே வீணாக போகப்போதா, இந்த குடும்ப நாசமாக போதான் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. இது கத்தினவனே அந்த குடும்பத்தில் உள்ள திரு ஆண்டோ சொல்லியிருக்காரு, சரி விடு விடு பரவாயில்ல, என்ன பண்ணுறது விடு,
வேணா அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தான் விட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அமுச்சு விட்டுன்னு சொல்லியிருந்திருக்கார். இப்போது யோசிச்சு பாருங்கள் மக்களே, 7 மாதமாக தொடர்ந்து அடித்தாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க, வெளியவே விடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர்களாக இவங்க இருந்தாங்கன்னா, இப்போது லெட்டர் ஒன்று காமிச்சு படித்து காட்ட போகிறவங்களுக்கு அந்த லெட்டரை அப்படி எழுத முடியுமா அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். லெட்டரை நான் படித்து காட்டுற மக்களே, ஒரு நல்ல விஷயம் இருக்குது இந்த பொண்ணுட்டு என்னென்னா, எந்த லெட்டர் எழுதுறதா இருந்தாலும் டேட்டு போட்டு எழுதுகிறான் அந்த பொண்ணு. ஸோ நமக்கு இன்னும் வசதியாக இருக்கின்ற விசாரிக்கும் பொழுது மேலே டேட்டு போட்டிருக்கா பாருங்கள், 1/1/2024. சாரி அக்கா, நல்ல டே அதுவுமா உங்களை டென்ஷன் பண்ணி கத்த வச்சு கோவப்படுத்திட்டேன். ஐ ரியலி சாரி அக்கா, என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. நான் வாழ்கிறதே எதுக்குன்னு நினைக்கிறேன் அக்கா. என்னையே எனக்கு பிடிக்கல. நான் இவ்வளவு கோவப்படுத்துகிறேன், டென்ஷன் கொடுக்குறேன் அக்கா உங்களுக்கு. இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலக்கா, ஆனால் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது அக்கா. சாரி 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 அக்கா. ஒரு வார்த்தையை பார்க்கணும் மக்களே, அதாவது என்னையே எனக்கு பிடிக்கல, நான் இவ்வளவு கோவப்படுத்துகிறேன், டென்ஷன் கொடுக்குற அக்கா உங்களுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த பொண்ணு சொல்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன அடித்தாங்க, சித்திரவதைப்படுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஆனால் லெட்டர் என்ன போட்டிருக்கா, நான் ஒரு டென்ஷன் படுத்துகிறேன் அக்கா அப்படிங்கிறா. அப்போது லெட்டரில் போட்ட விஷயம் பொய்யா இருக்க முடியுமா மக்களே? டென்ஷன் யார் கொடுக்குறது? அப்பையும் கொடுத்தா, பாலை பொங்க விட்டு கொடுத்தா, இப்பையும் கொடுக்குறா, ஜெயிலில் போட்டு கொடுக்குறா. யோசிச்சு பாருங்கள், 7 மாத காலமாக சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால், இல்லை இந்த பாலை கொட்டினவனே பயங்கரமாக எடுத்து அடிப்பாங்க, கரண்டி தூக்கி அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெண்மணியாக இருந்தால் இந்த லெட்டர் என்ன போட்டிருக்கணும்? இப்படி அடிச்சிட்டிங்களே அக்கா, வலிக்கு போட்டிருக்கணுமா இல்லையா மக்களே? எப்போது என்ன அர்த்தம்? உங்களுக்கு நான் ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டேன், நல்ல நாளமாக கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னால், அப்போ 7 மாத காலமாக டென்ஷனே ஆகலாம் தானே அர்த்தம், டென்ஷன் கொடுக்கல தானே அர்த்தம். இப்போ 7 மாத காலமாக நல்லா பார்த்துட்டு இருக்காங்க தான் அர்த்தம். இப்போ எப்படி தப்பான ஒரு புகார் கொடுத்துருக்க முடியும் மக்களே? இப்போ 7 மாத காலமாக இதை பொண்ணு சூப்பராக பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க, எந்த கத்தலை, டென்ஷன் ஆகலை, கோவப்படுத்த பொண்ணும் கோவப்படுத்தல, அவங்க கோவமும் படவே இல்லை, நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு லெட்டருக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது மக்கள் இந்த இடத்துல. அப்போ அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு இந்த பொண்ணு பண்ண தப்பால் அவங்க டென்ஷனாக இருக்காங்க, கத்தியிருக்காங்க, அப்பயும் அடிக்கலை, கத்தியிருக்காங்க. சரிப்பா, அதுக்கப்புறமும் அது கண்டினியூ வச்சாங்க கிடையாது மக்களே. அதற்கு பிறகு 14th அன்னைக்கு இந்த பொண்ணு பொங்கலுக்கு ஊருக்கு போகிறான்னு சொன்னோடனே இவளுக்கு ட்ரெஸ்ஸு, இவங்க தம்பிக்கு ட்ரெஸ்ஸு, இவங்க அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு, இவங்க ஆயாவுக்கு ட்ரெஸ்ஸு, தாத்தாவுக்கு ட்ரெஸ்ஸு, மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு, 5000 ரூபா பணம், இந்த கோல்டு செயின், ட்ரெஸ், இன்னும் அந்த வளையல், மெஹந்தி, பொட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவ தான் வேலை பார்க்குற ஒரு மெய்டு. ட்ரெஸ் இவளுக்கு எடுத்தால் பரவாயில்ல, எதுக்காக இவன் தம்பிக்கு, இவங்க அம்மாவுக்கு, இவங்க மாமாவுக்கு, இவங்க தாத்தாக்கெலாம் எடுத்து தரணும்? தலையெழுத்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்து விட்ருக்காங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள் மக்களே, 7 மாத காலமாக சித்திரவதைப்படுத்தினாங்க, அடித்தாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்க, வெளியே உள்ளன்னு ஒரு வார்த்தை இந்த பொண்ணு சொல்கிறா கம்ப்ளைண்ட்டில். அதில் இந்த லெட்டர் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டென்ஷன் படுத்திட்டேன், ரொம்ப கோவப்படுத்தினு போட்டிருக்கான். நேற்று லெட்டரை படித்து என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு போட்டிருக்கான். எனக்கு யாருமே அவ்வளோ பண்ணதில்லை அக்கா, உங்களை தவிர, இவன் எங்கள் அம்மா கூட பண்ணதில்லைன்னு போட்டிருக்கான். அவங்க அம்மா கூட பண்ணாத விஷயத்தை இந்த திருமதி மர்லினா பண்ணதுனால ஜெயலலிதாக்கு போட்டான். ரொம்ப அருமையாக இருக்குது மக்களே, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது இந்த பொண்ணு சொல்கிறா, என்னை படிக்க வைக்கவே இல்லை இந்த இவங்கன்னு சொல்கிறா. நான் படிக்கிறதுக்காகத்தான் நான் போனேன், நான் படிக்க வைக்கவே இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. சரி, அடுத்த விஷயம் பாருங்கள் மக்களே, நான் அடுத்த வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அமிர்தா இன்ஸ்டிடியூட்டில் பிபிஏ இந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் படிக்கிறா. அதற்கான ஆன்லைன் கிளாஸு திருமதி மர்லினா அவர்கள் ஃபோன்லேருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த பொண்ணு ஃபோன் கிடையாது, இந்த பொண்ணு ஃபோனை அவங்க அம்மா கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு ஃபோனில் பார்க்க முடியாதுன்ற காரணத்தினாலையும், வீட்டில் நோ லேப்டாப்ஸ், நோ கம்ப்யூட்டர்ன்ற காரணத்தினாலையும் திருமதி மர்லினா அவர்கள் ஃபோன்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸை நீங்களே பாருங்கள் மக்களே, இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். Concept of mathematics. In this class, we're going to discuss the fundamentals, and we're going to look at some of the basic definitions. 5 and 9 summarize a few of the important ones. The equation is cubic equation. It is a cubic equation for sec x. Now, this equation contains two trigonometric
functions, cosine of 2x and sine of x. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. 2 விஷயம் நான் இங்கே சொல்லி ஆகணும். ஒன்று, இவ படிக்கணுன்ற காரணத்துக்காக அவங்க போகவே கிடையாது, அந்த பொண்ணு போகல. ஆனால் இவங்க தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருப்போம் மக்களே. ஆடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவங்க அம்மா பேசியிருப்பாங்க, எங்கள் சம்பளம் கூட வேண்டாங்க, படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதுவே போதுன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க கதிர் புரோக்கர்கிட்ட. ஆனால் அதுக்கப்புறம் மதுரை ப்ரெஸ் மீட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது, இந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கா, ஆனால் படிக்கிறதுக்காகத்தான் வேலை பார்க்க போனான்றது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் படிக்க வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் பொய். ஏன்னால் இந்த பொண்ணு படித்ததற்கான ஒரு பக்கா வீடியோ எவிடன்ஸ் நமக்கு ப்ராப்பராக இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ பொய் சொல்கிறா நீங்கள் பார்த்துக்கலாம் மக்களே. ஓகே, எல்லாத்துக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம். இப்போ இந்த பொண்ணு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னை வந்து பறச்சின்னு திட்டுவாங்கன்னு சொல்கிறோம் அந்த பொண்ணு. சரி, அப்படி திட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் அந்த பொண்ணை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சமைக்க வைக்க மாட்டாங்க, நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அந்த பொண்ணு தொட மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட கட்டிப்பிடிக்க மாட்டாங்க, அந்த பொண்ணுடைய ஊட்டி ஊற கேட்க இவங்க சாப்பிட மாட்டாங்க, இல்லை இவங்க ஊட்டி விட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே அப்படி ஜாதி பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருந்தாங்கன்னா அந்த பொண்ணை இவங்க பெட்ரூம்குள்ளே இருக்கக்கூடிய பெட்டுக்கு விடுவாங்களா? ஒரு கேள்வி இருக்குது மக்களே. இப்போ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த குழந்தை அப்படிங்கிறது திருமதி மர்லினாவுடைய தங்கையுடைய கை குழந்தை. இந்த குழந்தைய திருமதி மர்லினா அவங்க பெட்ரூமில் வந்து அந்த பெட் மேலே வச்சுருக்காங்க. அங்கே இந்த பொண்ணு உட்காந்து விளையாடிட்டு இருக்கா அந்த குழந்தை கூட. எல்லாத்துக்கும் மேலே இந்த இது நடந்தது எப்போன்னு பார்த்தா ஜூலை மாதம். அந்த பொண்ணு கையில் அப்போவே அந்த வடு இருக்கின்றது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கையில் ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர்ன் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஜூலை மாதமே இருக்குது. நம்ம போனாலே பேசிருப்போம் மக்களே. ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த பொண்ணு சொல்கிறா ஆகஸ்ட் மாதம் வந்து ஆஸ் பர் தி எஃப்ஐஆர், ஆகஸ்ட் மாதம் வந்து என் கையில் வந்து அந்த ஹேர் ட்ரையரை வச்சு வாம்பி போகிறதுக்கு முன்னாடி லாக் பண்ணி விட்டாங்கன்னு சொல்கிறா அந்த பொண்ணு. ஆனால் ஜூலை மாதம் விளையாடுறப்பயே இந்த ஒரு வீடியோவில் இந்த கையில் மார்க் இருக்குது. எப்படி இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணை ஜாதி ரீதியாக பார்த்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னால் எப்படி அவங்களுடைய பெட்ரூம்குள்ளே போய் அந்த பெட்டு மேலே உட்காந்து விளையாட விடுவாங்க? எல்லாத்துக்கும் மேலே மக்கள் நேத்தியே சொல்லியிருப்போம், திருமதி மர்லினா அவர்களுடைய மேக்கப் செட்டை எடுத்து அதே ப்ரஷ்ஷு, எந்த ப்ரஷ்ஷை இந்த பொண்ணு எடுத்து மேக்கப் போட்டுக்கிறாளோ அதே ப்ரஷ்ஷை அவங்க எடுத்து மேக்கப் போட்டுப்பாங்களாம். அப்படி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த பொண்ணு. ஸோ இப்படி பார்த்த ஒரு குடும்பத்திற்கு ஒரு நல்ல பரிசு கொடுத்துருக்கா அந்த பொண்ணு. எப்பவுமே சொல்லுவாங்க பாருங்கள் மக்களே, ஐயோ அக்கா நீங்கள் பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, என்னை சூப்பராக எனக்கு வந்து இது பண்ணுறீங்க, என்னை பயங்கரமாக பார்த்துக்கிறீங்க, எனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறீங்க, செஞ்சு கொடுக்குறீங்க, என்னை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்க போகிறீங்க, என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல ஒரு வார்த்தை விடுவாங்க பாருங்கள். நல்ல கைமாறு பண்ணிட்டேன் அந்த பொண்ணு, அருமையான கைமாறு. இதற்கு மேல் எந்த ஒரு மெய்டாக இருந்தாலும் இல்லை எந்த வேலைக்காரங்களாக இருந்தாலும் வேலைக்காரங்களை அப்படியே ஒதுக்கி தள்ளியே வச்சு பார்த்துக்கணும்ப்பா, டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கணும். இந்த கட்டி பிடிக்கிறது, கொஞ்சறது, அவளுக்கு வாங்கி கொடுக்கறது, அவளை வந்து அழகுபடுத்தி நம்ம அழகு பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்கான நல்ல பாடத்தை கற்பித்து கொடுத்து விட்டால் அந்த பொண்ணு. மிகப்பெரிய பாடம் மக்களே. ஏன்னா எப்பவுமே ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா ஃப்ரீயாக கற்றுக்க முடியாது. ஸோ அந்த விலையை அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதான் ஜெயில் தண்டனை. ஸோ இப்படி ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்காக நல்ல விலை கொடுத்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த விலையை நல்லாவே கொடுத்துருக்கா ரேகா அப்படிங்கிற அந்த பொண்ணு. இதற்கு மேல் தலித் சமூகத்தை சார்ந்த பெண்களை மற்ற சமூகத்து நபர்கள் நம்பாமல் இருப்பதற்கும் இந்த பொண்ணு நல்லா வழிவகுத்து கொடுத்துட்டா. எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் த பிளடி மணி. பணம் வாங்கணும், பணத்தை பிடுங்கணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, அவங்க பிளான் பண்ணிட்டான். சரி, இன்னொரு விஷயம் மக்களே, நான் வந்து தொடர்ந்து முன்னாடி சொல்லிட்டு இருக்க விஷயந்தான். இப்போ இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணியிருக்காளாங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னால் ப்ரீ பிளான்டாக பண்ணுற பொண்ணாக இருந்தால் லெட்டரை எழுதியிருக்க மாட்டான். ஆனால் லெட்டரை எழுதி அங்கேயே வச்சுட்டு வேற போயிருக்கான்.
அவங்க அந்த வீட்டிலே வச்சுட்டு போயிட்டான். ஆனால் ப்ரீ பிளான்டாக பண்ணலை அப்படின்னால் எப்படி திடுதிப்புன்னு இந்த ஐடியா தோணுச்சு அவளுக்கு? யாரை காப்பாற்ற? எல்லாத்துக்கும் மேலே மக்களே, நம்ம அடுத்து பார்க்க போய் நான் சொல்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை விட போகிறோம். அந்த ஆதாரத்தை பார்க்கும்போது அதுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா அது இவ்வளோ பெரிய குண்டாக இருக்குது இந்த ஆதாரம், என்ன மேட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்கும் மக்களே. அது எங்களுக்கும் தோணுச்சு. அதை வந்து நோக்கி நாங்கள் பயணப்பட ஆரம்பித்தோம். ஒரு சில விஷயங்கள் எங்களால் ஒரு லெவல் மேலே போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலையும், இதை காவல்துறை தான் விசாரிக்க வேண்டிய காரணத்தினாலையும் நாங்கள் அதை வந்து கனெக்டிங் டாட்ஸ் மட்டும் பண்ணிட்டு விட போகிறோம் மக்களே. அந்த ஆதாரத்தை பார்க்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும் இவ்வளவு ட்ராமாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இதில் என்னென்ன பெனிஃபிட் அவங்க அடைய போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் மக்களே. கண்டிப்பாக வெளியிடுற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.